ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி பற்றி பேப்பரில் வந்திருக்கிற நியூஸ் பார்க்கலாம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலி. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு சிவில், மெக்கானிக்கல் உள்ளிட்ட பொறியியல் சார்ந்த பாடப்பிரிவுகளிலும், கணிதம், இயற்பியல், வேதியியல், ஆங்கிலம் ஆகிய பொறியியல் சாராத பாடப்பிரிவுகளிலும் விரிவுரையாளர் பதவியில் 2051 பணியிடங்கள் உள்ளன. ஆனால் இவற்றில் 1476 பணியிடங்களில் மட்டுமே விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். மீதமுள்ள 575 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு விரைவில் பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதையொட்டி விரிவுரையாளர் பதவியில் பாட வாரியாக காலியிடங்களின் பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தும் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பொறியியல் பாட விரிவுரையாளர் பதவிக்கு சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதல் வகுப்பு பிஇ அல்லது பிடெக் பட்டமும், பொறியியல் அல்லாத பாட விரிவுரையாளர் பதவிக்கு ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதல் வகுப்பு முதுகலை பட்டமும் கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிஆர்பி விரைவில் அறிவிப்பு. கடைசியாக விரிவுரையாளர் தேர்வு கடந்த 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அப்போது 1058 விரிவுரையாளர்கள் டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டனர். தற்போதுள்ள 575 காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு டிஆர்பி விரைவில் வெளியிட உள்ள வருடாந்திர தேர்வு அட்டவணையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கடைசியாக இந்த எக்ஸாம் வந்து 2017 நடந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த எக்ஸாம் வந்து அடுத்து பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து நடத்தாமல் இருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பற்றின தகவல் வந்து ஆனுவல் பிளானரில் வந்து வெளியிடப்படும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.